இந்த வீடியோவில் பிலீவ் இன் லவ் நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்டிங்கில் ஹீரோ மீனை சுட்டுட்டு இருக்கான். இங்கே பார்த்தியா நிறைய மீன் பிடிச்சிட்டோம், என்னோட டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆச்சு. இந்த பிளேஸ் ஞாபகம் இருக்கா? நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் மீட் பண்ணோன்னு சொல்கிறா. பாஸ்டில் கசின் கூட மீன் பிடிக்க வந்திருப்பா. ஹீரோ பேச்சு மூச்சு இல்லாமல் மயங்கி கிடக்கிறத பார்த்து ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக கிஸ் பண்ண போவா. கசின் தடுத்து அவனை கிஸ் பண்ணிடுவான். ஹீரோ பதறி போய் எழுந்து என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு திட்டுவான். ஹீரோயின் அப்போ நடந்த எல்லாத்தையும் சொல்லி சிரிச்சிட்டு இருப்பா. அதை ஞாபகப்படுத்தாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்படி பார்த்தாலும் உன்னை ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணது கசின்னு ஹீரோயின் கிண்டல் பண்ணி சிரிக்கிறா. நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் நான் பிளான் பண்ணதுன்னு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றான். ஹீரோயின் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்கிறா. ஒன்னும் இல்ல, நான் உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னல, நம்ம ஃபர்ஸ்ட் கேபிட்டல் போகலாம், அப்புறம் வேற எங்கேயாச்சும் டிராவல் பண்ணலாம். நீ என் ஹெல்த்தை நினைச்சு கவலைப்படாத. இப்படி ஒரு நாள் வரும்னு நான் எதிர்பார்த்ததுதான். எனக்கு எந்த பயமும் இல்லை. இப்ப நீ என் கூட இருக்குன்னு சந்தோஷமா தோல்ல சாஞ்சிக்கிறா. உடனே ஹீரோ அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். ஹீரோயின் ஈர துணியை நெத்தில வச்சிட்டு இருக்கா. மேடம், நீங்க கவலைப்படாதீங்க, மாஸ்டருக்கு ஒன்னும் ஆகாது, ஜஸ்ட் ஃபீவர் தான். அவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன். ஃபீவர்லாம் அவரை அஃபெக்ட் பண்ணாது, சீக்கிரம் சரியாயிருவார்னு அசிஸ்டன்ட் சொல்ல, என்னாலதான் ஃபீவர் வந்துடுச்சுன்னு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றா. டே நைட் பக்கத்திலேயே இருந்து ஹீரோவை பார்த்துக்கிறா. எங்க நீங்க அவரை விட்டுட்டு போயிருவீங்களோன்னு ரொம்ப பயப்படுறாரு. உங்க டிசீஸை கியூர் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாரு. கொஞ்ச நாளா அவர் சரியா தூங்கலன்னு அசிஸ்டன்ட் சொல்றான். ஹீரோவுக்கு ரொம்ப கோல்டா இருக்கும். ஹீரோயின் வேற வழி இல்லாம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோ அவனை அறியாம அவளோட ஒன்னா இருக்கான். மறுநாள் காலையில நைட்டு நடந்ததை நினைச்சு பதறி போய் எழுந்துடுறான். ஹீரோயின் ஓடி வந்து என்னாச்சுன்னு கேட்க, அவன் பதறி போய் உனக்கு ஒன்னும் ஆகலல்ல, நல்லா இருக்கியான்னு கேட்கிறான். நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்றா. பட் கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவா. கண்டிஷன் ரொம்ப ஒஸ்டா இருக்கு, எங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. ஹீரோ கோவமா ஜாடியை தள்ளி விட்டு எல்லாரையும் வெளியில போக சொல்லி கத்துறான். எல்லாரும் வெளியில போயிடுறாங்க. டே நைட் ஹீரோயின் கூடவே இருக்கான். டோர் ஓபன் பண்ண சொல்றாங்க, ஓபன் பண்ண மாட்டான். உன்னை பார்க்கும் போதெல்லாம் கில்ட்டியா ஃபீல் ஆகும். மீட்டிங் எல்லாமே நான் பிளான் பண்ணது, என்னையே அறியாம நான் உன்னை லவ் பண்ணிட்டேன், என்னால நீ இல்லாம இருக்க முடியாது, என்னை தனியா விட்டுட்டு போயிடாதுன்னு கதறி அழுவுறான். பாஸ்ட் லைஃப் ஹீரோயினுக்கு ஞாபகம் வரும். அவ பதறி போய் எழுந்துடுறா. ஒரு சேட் ட்ரீம் வந்துச்சு, என்ன மாதிரியும் ஒரு பொண்ணு உன்னை கிஸ் பண்ணா, நான் ரொம்ப பயந்துட்டேன், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்குன்னு கேட்குறா. உடனே ஹீரோ சந்தோஷத்துல ஹக் பண்ணிக்கிறான். எல்லாரும் உள்ள வந்துடுறாங்க. என்னாச்சுப்பா, நீங்க ஏன் வந்திருக்கீங்க? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நீ நல்லா இருக்கல்ல? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லவும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, இப்போ பல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ஹார்ட் பீட் நார்மலா இருக்கு, இனி எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரொம்ப நாளைக்கு உயிரோட இருப்பாங்கன்னு சொல்றாரு. இதை செலிப்ரேட் பண்ண ஹீரோ ஐலாண்ட்ல எல்லாருக்கும் பணம் தர சொல்றான். ஹீரோயினை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறான். ஃபியூ டேஸா நீ ஏன் கூடவே இருக்க, போய் வேலையை பாரு, நான் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டேன், அதெல்லாம் போக முடியாது, நான் உன் கூட தான் இருப்பேன், நான் திரும்ப வேலையை கண்டினியூ பண்றேன்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ ஒத்துக்க மாட்டான். அவ கேட்காம வேலைக்கு வந்துடுறா. அங்க ஐலாண்ட் மாஸ்டர் மனைவி ரெக்கவர் ஆயிட்டாங்கன்னு மாஸ்டர் இந்த ஐலாண்ட்ல இருக்க எல்லாருக்கும் செலிப்ரேட் பண்ண பணம் கொடுத்திருக்காருன்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. மேனேஜர் ஓடி வந்து, நீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணா போதும், பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, நீங்க தான் இனி டைரக்டர், என்ன சமைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். எல்லாரும் ரொம்ப ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் சூப் பண்ணிட்டு இருப்பா. என்ன சூப் இது, ஸ்மெல் நல்லா இருக்குன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. மேனேஜர் வந்து சூப் செம்மையா இருக்குன்னு ஹீரோவுக்கு எடுத்துட்டு போறேன்னு வாங்கிட்டு போறான். என்னாச்சு உங்களுக்கு, ஏன் அவள்கிட்ட கைண்டா நடந்துக்கிறீங்க? ஐலாண்ட் மாஸ்டர் கசின் 2 பேரும் ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு சொல்றான். ஃபியூ டேஸா அவ செத்து போன மாதிரி இருந்தா, திடீர்னு உயிரோட வந்துட்டா, என்னால நம்பவே முடியல, என் தம்பி தான் ரொம்ப பயந்துட்டான், மாஸ்டர் வேதனையை நினைச்சு ஆண்டவன் அவளுக்கு உயிர் கொடுத்துட்டான், மாஸ்டர் ஆசைப்பட்டது நடந்துருச்சுன்னு சுடங் சொல்றா. அந்த வழியா ஹீரோவுக்கு சூப் எடுத்துட்டு வருவாங்க. சிஸ்டர் அதை வாங்கி பார்த்துட்டு, இந்த சூப் யார் பண்ணதுன்னு கேட்க, உங்களுக்கு தெரியாதா, மாஸ்டர் ஒய்ஃப்னு சுடங் சொல்றா. அந்த டைம்ல ஹீரோயினை மீட் பண்ண ஹீரோ வரான். அம்மா என்கிட்ட நிறைய டைம் இந்த டிஷ் பத்தி சொல்லியிருக்காங்க, இந்த டிஷ் யுன்வான்ஷி மட்டும்தான் பண்ணுவாங்க, அவங்கள தவிர யாருக்கும் இந்த ரெசிபி தெரியாது, திடீர்னு இன்னைக்கு இந்த ரெசிபி பண்ணியிருக்கா, இது பல வருஷமா யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றா. எங்க எல்லா உண்மையும் இவளுக்கு தெரிஞ்சிருமோன்னு ஹீரோ ரொம்ப பயப்படுறான். நைட்டு 2 பேரும் ஒன்னா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ போர்வையை சரி பண்ணி விடுறான். சிஸ்டர் பேசினதை நினைச்சு அவனுக்கு சுத்தமா தூக்கம் வரல. யுன்வான்ஷிக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கும் இவ ஏஜ் தான் இருக்கும், நான் எவ்வளவு ஸ்டூபிட்டா இருந்திருக்கேன், பொய் சொல்லாம உண்மையை மட்டும் சொல்லு, இவ யுன்வான்ஷி பொண்ணா? ஆமா,
அவங்க பொண்ணுன்னு தெரிஞ்சும் நீ எப்படி அவளை கல்யாணம் பண்ண? அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னு மறந்துட்டியா? ஏன் இப்படிலாம் பண்ண? நீ அவளை கல்யாணம் மட்டும் பண்ணல, நம்மளோட சொத்து எல்லாத்தையும் அவளுக்கு தூக்கி கொடுத்துருக்க. அவ என்னோட வைஃப், இந்த குடும்பத்தோட மருமக. உன்னால எப்படி ட்ரீட் பண்ணியோ அப்படியே அவளை ட்ரீட் பண்ண சொல்றான். இனிமே பொண்ணோட உறவாட சொல்ற. அவங்க மட்டும் அப்பா லைஃப்ல வராம இருந்திருந்தா அம்மா செத்துருக்க மாட்டாங்க, நம்ம ஃபேமிலி கஷ்டப்பட்டிருக்காது. இதெல்லாத்தையும் மறந்து அவள்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கணுமா? நான் ஒத்துக்கிறேன், நடந்த எதையும் மாத்த முடியாது. அவங்க அம்மா பண்ண தப்புக்கு அவ என்ன பண்ணுவா? அவ அப்பாவி. அவ இனி இங்க இருக்க கூடாது. அவளை உடனே டைவர்ஸ் பண்ணு. என்னால அவளை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. டைவர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். அவளை எப்படி துரத்துறதுன்னு எனக்கு தெரியும். இனி என்ன பண்ண போறேன் பாருன்னு கூவமா சொல்லிட்டு போயிடுறா. நீ இப்பதான் எனக்கு திரும்ப கிடைச்சிருக்க, நான் திரும்ப உன்னை தொலைக்க மாட்டேன்னு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றான். இன்னைக்கு உனக்கு ஆஃப் டே ஒர்க், நான் உன் ஃபேவரட் ஸ்நாக் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ ரூம்க்கு வரான். ரூம்ல ஹீரோயின் இருக்க மாட்டா. விசாரிச்சு பார்த்தா சிஸ்டர் கூட்டிட்டு போனதா சொல்றாங்க. அவன் கூவமா வந்து எங்க அவன்னு கேக்குறான். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கூலா ஹேண்டில் பண்ணுவ, இப்ப என்ன இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அவ உனக்காக சூப் பண்ணதான் போயிருக்கா. உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நான் அவளை இங்கிருந்து துரத்துவேன். அவ பண்ண தப்ப உன்னையும் பண்ண விட மாட்டேன். அப்ப எல்லா உண்மையும் நீ சொல்ல போறியா? அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சா அவ என்ன பண்ணுவான்னு நினைக்கிற? ஒன்னு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெளியில போயிருவா, இல்லனா இன்சல்ட் எல்லாத்தையும் தாங்கிட்டு இங்கேயே உனக்காக ஸ்டே பண்ணுவான்னு நினைக்கிறியா? நான் இந்த உண்மையை அவள்கிட்ட சொல்லாம இருக்கணும்னா நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம கிட்டேயே வரணும். ஸோ ஃபேமிலி டிரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிடுன்னு சொல்றா. ஹீரோவுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. நீ சொன்ன மாதிரி பண்றேன், நீ உன் ப்ராமிஸை காப்பாத்துன்னு சொல்லிட்டு போறான். நான் சொன்னது மட்டும் நடக்கட்டும், பர்சனலா அவளை டைவர்ஸ் பண்ண வச்சிருவேன்னு பிளான் பண்றா. இந்த பக்கம் பிரின்ஸ் அம்மாவை கொன்னது ஹீரோ அம்மானு செம்ம டென்ஷன்ல இருக்கான். அந்த டைம்ல பிரின்சஸ் வந்து ஃபியூ டேஸா ரொம்ப பிஸியா இருக்கீங்க, அதான் பர்சனலா நானே பார்க்க வந்தேன். இன்னைக்கும் எனக்கு ஒர்க் இருக்கு, நீ கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்புறான். பிரின்சஸ் போக விடாம நான் உங்க மேல வச்சிருக்க ஃபீலிங்ஸ் புரியலையான்னு கேட்க, என்ன பொறுத்தவரை நீ எல்லார் மாதிரியும் பிரின்சஸ் அவ்வளவுதானு சொல்றான். அப்ப இந்த பிரேஸ்லெட் கிஃப்ட் பண்ணதெல்லாம் எதுக்கு? என் அம்மா பத்தின உண்மையை தெரிஞ்சுக்க தான் இதெல்லாம் பண்ணேன், நீ பெருசா எடுத்துக்காதன்னு கூலா சொல்றான். பிரின்சஸ் கோவமா ஊங்கி ஒரு அறை விடுறா. அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். அவன் பிரின்சஸ் ரொம்ப கதறி அழுவுறா. இந்த பக்கம் எல்லாரும் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. மேனேஜர் பிரேஸ்லெட் கொடுக்க ட்ரை பண்றான். ஆல்ரெடி எங்கள்கிட்ட இருக்குன்னு எல்லாரும் அவாய்ட் பண்றாங்க. ஹீரோயின் சிஸ்டர் வரா, அவளுக்கும் கொடுக்க ட்ரை பண்றான். அவ மூஞ்சிலேயே துப்பிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் சுடங் வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, பிரேஸ்லெட் கொடுக்க ட்ரை பண்றியான்னு கேட்க, நீயும் தான் பல வருஷமா பிரேஸ்லெட்டுக்காக வெயிட் பண்ற, இந்த வருஷமும் கிடைக்காது போல. அங்க பரவாயில்ல, நீ பொண்ணு, நிறைய பேர் டீஸ் பண்ணுவாங்கன்னு வெறுப்பேத்துறான். சென்னை எல்லாரும் இன்னைக்கு ஃபெஸ்டிவல், எல்லாரும் அவங்க ஆளுக்கு பிரேஸ்லெட் வாங்கி கொடுப்பாங்க. இவளை பாரு, கையில ஒன்னத்தையும் காணோம். ஐலண்ட் மாஸ்டர் ஒய்ஃபுக்கு வாங்கி தந்திருப்பாரு, இவளுக்கு வாங்கி தரல போலன்னு கிண்டல் பண்ண. அந்த டைம்ல மேனேஜர் ஹீரோயின் கையை பார்த்தா அவளுக்கு பிரேஸ்லெட் கொடுக்க பர்ஃபார்மன்ஸ் பண்றான். அந்த டைம்ல ஹீரோயின் வாமிட் பண்ணிடுறா. எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அவன் கோவமா கத்துறான். அந்த டைம்ல அங்க கசின் வரான். சைட்ல ஹீரோ வந்து அவனை தூக்கி போட்டு மிதிச்சு வேலையை விட்டு அனுப்பிடுறான். அதை பார்த்த எல்லாரும் ஐலண்ட் மாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒய்ஃப் கூட ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணாம இவளோட பண்றாருன்னு பேசிட்டு இருக்காங்க. கசின் முறைச்சதும் எல்லாரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. நைட்டு சுடங் ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்ப கசின் என்ன ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணலையா, தனியா உட்காந்துருக்கன்னு கேட்க, நீயும் தான் தனியா சுத்திட்டு இருக்க, யார் சொன்னா? எனக்காக வெளியில நிறைய பொண்ணுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு அவங்களோட செலிப்ரேட் பண்ண பிடிக்கலன்னு பில்டப் பண்றான். அப்ப எல்லாரும் விளக்க பறக்க விடுறாங்க. அதை பார்த்து சுடங், இந்த ஃபெஸ்டிவல்ல இதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் நான் என்ன விஷ் பண்ணாலும் நடக்காதுன்னு ஃபீல் பண்றா. அதெல்லாம் நடக்கும், சும்மா நீயா ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காத. இல்ல, நான் ஒவ்வொரு வருஷமும் ஐலண்ட் மாஸ்டரோட கப்பல் ஆகணும்னு விஷ் பண்ணுவேன், அவர் கப்பல் ஆயிட்டாரு, பட் என் கூட இல்லைன்னு ஃபீல் பண்றா. சும்மா இதையே நினைச்சிட்டு இருக்காத, வெளியில நிறைய ஃபன் பண்றாங்க, வா போலான்னு கசின் இழுத்துட்டு போறான். இன்னொரு பக்கம் ஹீரோ ஹீரோயின் ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எல்லாரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னடா இப்படி இருக்குன்னு திட்டா. அப்ப ஹீரோ பிரேஸ்லெட்டை போட்டு விட்டு ஃபியூச்சர்ல என்ன நடந்தாலும் என்னை விட்டு போயிடாதன்னு ஃபீல் பண்ணி கேட்குறான். நான் எப்பவும் கூட தான் இருப்பேன், வா போலான்னு ஹீரோயின் இழுத்துட்டு போறா. கசின் சுடங்க கூட்டிட்டு வரான். ஒரு அம்மா உங்க ஒய்ஃபை இங்க கூட்டிட்டு வந்து பெயிண்டிங் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் அவர் ஒய்ஃப் இல்லைன்னு சுடங்க சொல்றா. அவங்க கசின் கையை பிடிச்சிருக்கிறத பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இவ கையை எடுக்க ட்ரை பண்றா, கசின் விட மாட்டான். அவ கையில பிரேஸ்லெட்டை மாட்டி விட்டு, என்ன தப்பா புரிஞ்சுக்காத, இன்னைக்கு ஃபெஸ்டிவல், கையில பிரேஸ்லெட் இல்லைன்னா எல்லாரும் உன்னை பார்த்து சிரிப்பாங்க, எனக்கு ஒன்றும் இந்த பிரேஸ்லெட் வேணான்னு திட்டிட்டு அதையே பார்த்துட்டு இருப்பா. அவன் பெயிண்டிங் பண்ண ஒரு ப்ரஷ் மாதிரி வாங்கி கொடுத்துட்டு, அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும், இப்போ அவள் என்ன தேட மாட்டா.
அவளுக்கு வேற ஒருத்தர் வாங்கி தருவாங்கன்னு கசின் ஃபீல் பண்றான். எதை நினைச்சும் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சமாதானம் பண்ணி பிங்கி ப்ராமிஸ் கேக்குறா. அவனும் ப்ராமிஸ் பண்ற கேப்ல நாளைக்கு இந்த ஊர்ல இருக்க ஒரு அழகான பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லவும் அவ கோச்சிட்டு போயிருவா. அவளே அறியாம கசினை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஒரு கடையை பார்த்துட்டு என்னன்னு விசாரிக்கிறா. அந்த கடையை போட்டிருக்கிறது ஹீரோ அசிஸ்டன்ட் தான். அவன் உன்னோட விசேஷம் எழுதி பறக்க விட்டா அப்படியே நடக்கும்னு சொல்ல உடனே இவளும் எழுத ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ மைண்ட்ல அவங்க அக்கா பேசினது ஓடிட்டு இருக்கும். இந்த கேப்ல அவன் அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிடுவான். விஷ் பழிச்சிரும்னு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஹீரோ சோகமா அவளை ஹக் பண்ணி ஃபியூச்சர்ல இன்னும் உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்ல நீ இப்பவே என்னை நல்லா பார்த்துக்கிற, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாருங்க.